ஜென்டில் உமனோட ஸ்டோரி அண்ட் கேரக்டர் கேட்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. பையன் வந்து ரொம்ப வீரமானவன், கம்பீரமானவன் அப்படின்றவனா அப்படிலாம் இருக்கான். அதிலும் கெட்டவனாக இருக்கான், நல்லவனாக இருக்கான். ஆனால் அவன் காமனாக ஜென்டில்மேன் சொல்கிறான். பெண்கள் மென்மையானவர்கள், அப்புறம் அழகானவர்கள் அப்படின்றான். அவங்களுக்கு ஜென்டில்ன்ற டைட்டில் அவன் கொடுக்க மாட்டான். ஒரு உமன் சென்ட்ரிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ இண்டிபெண்டாக இருக்குது. ஆமாம், அது சுதந்திரம் நான் எடுத்துக்கிறது தானே, யாரும் எனக்கு கொடுக்குறது கிடையாதுல்ல. சேலஞ்சஸ் பிரதர், அது கேட்க உமன் சென்ட்ரிக் படம் இருந்தால் கஷ்டம் அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் அந்த கதை பண்ணும்போது ஒரு முதல் பட இயக்குனருக்கு என்ன ஸ்கேல் கொடுப்பாங்கன்றது எனக்கு ஒரு கான்ஷியஸ் இருந்துச்சு. அந்த ஸ்கேலுக்கு எந்த ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணுன்றது நான் டிசைட் பண்ணேன். இந்த கதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்லியாவோட ரோல் நீங்கள் கேட்டு பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் எதுக்கு இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணீங்க? ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த பை லுக்ஸ் ஆமாம், இப்போ அந்த டீசரில் பார்க்குறப்ப அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இல்லை அன்னைக்கு நான் தப்பாக கேட்டேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. 2 லீட் ஆக்டர்ஸ் நடிக்கிற படம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஸ்டின்ஸே கேட்குறது இல்லை. பட் இதில் வந்து நானும் லோஸ்லியாக இருக்கிற படம்னா 2 ஃபீமேல் அவங்க வந்து லீடாக வச்சு நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இது இருக்குல்ல. ஸோ அந்த மென்டாலிட்டி மாறணும். உமன் லீடாக இருக்கிறதுனால வந்து உமன் சென்ட்ரிக் படம். அது உமன் சென்ட்ரிக் ஏன்னு சொல்கிறேன்னா, லீடு வந்து உமனாக இருக்கிறதுனால. அது ஒன்றும் உமன் எம்பவர்மெண்ட் படம், பெண்ணையும் பேசுகிற படம்லாம் கிடையாது. இப்போ இது 2 பெண்கள் வச்சிருந்தாலும் அது பெண்ணிய படமும் கிடையாது. மாலை முரசு வை பிரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. ஜென்டில் உமன் மூவி டீம்லேருந்து டைரக்டர் ஜோஷுவா அண்ட் ஆக்ட்ரஸ் லிஜிமோல் ஜோஸ் அவர்கள். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. என்ன பிரதர், ஆக்சுவலாக ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்கீங்க. நான் இப்படிப்பட்ட பர்சனாக உங்களை பார்க்கல ப்ரீவியஸ் இன்டர்வியூஸ்லாம். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும், கொஞ்ச நேரத்தில் டேக் ஆஃப் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேம், காதல் என்பது பொது உடைமை பார்த்தேன், ரொம்ப ஆசமாக இருந்தது. கங்க்ராச்சுலேஷன் ஃபார் தட் ஃபிலிம். அதுக்கப்புறம் பிரதர், இந்த இன்டர்வியூ வந்து நான் அந்த ஜென்டில் உமன் அந்த டைட்டிலேருந்து ஆரம்பிக்க நினைக்கிறேன். இந்த டைட்டில் ஏன் வந்தது, இது எப்படி எழுதுனீங்க அப்படிங்கிறலாம் தாண்டி ஒரு ஜென்டில் உமனை டிஸ்கிரைப் பண்ணுறதுனா நீங்கள் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவீங்க? இல்லை, எல்லா உமனும் ஜென்டில் உமன் தான். ஸோ எப்படி மென் வந்து ஜென்டில்மேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது இதனால தான் நம்மளை டிஸ்கிரைப் பண்ணல. இப்போது ஆனால் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப வீரமானவன், கம்பீரமானவன் அப்படின்றவனா அப்படிலாம் இருக்கான். அதிலும் கெட்டவனாக இருக்கான், நல்லவனாக இருக்கான். ஆனால் அவன் காமனாக ஜென்டில்மேன் சொல்கிறான். பெண்கள் மென்மையானவர்கள், அப்புறம் அழகானவர்கள் அப்படின்றான். அவங்களுக்கு ஜென்டில்ன்ற டைட்டில் அவன் கொடுக்க மாட்டான். சொல்லும் போது அவங்க ரொம்ப ஜென்டிலான ஆளுங்க அவங்கன்னு சொல்கிறான். ஆனால் டைட்டில் மட்டும் கொடுக்க மாட்டான், பியூட்டின்ற ஒரு வார்த்தையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி. அதனால தான் ஜென்டில்மேன்ன்றதான். ஆனால் இது வந்து கான்ட்ரோவர்ஷியலாக இல்லை, இது வந்து கேள்வியாகவே கேட்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, ஜென்டில் அப்படிங்கிறத எல்லாரையும் நம்ம சொல்லிட மாட்டோம். இப்போ ஒரு பாய்ஸே சொல்கிறோம் அப்படின்னா, இல்லைனா ஒரு ஜென்ஸே சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 10 பேர் இருக்கிறப்ப அவர் ஜென்டிலான ஒரு ஆள்றான்னு சொல்லி 10 பேரில் ஒரு ஆளை சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கள, பெண்கள்னாலே ஜென்டில் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எப்படி வந்து நீங்கள் அதை கோட் பண்ணுறீங்க அப்படிங்கிற? பெண்களால் ஜென்டில் அந்த மாதிரி ஒரு பொதுப்படியாக சொல்ல, இந்த படத்தில் இருக்க பெண்கள் ஜென்டில்மேன்ன்ற. ஆக்சுவலாக மேம், நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தது. படம் நல்ல ஒரு கண்டென்ட்டு, ஆசமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஆனால் அதுக்கு பின் நிறைய கான்ட்ரவர்சி, அது ஒரு அப்பார்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ காதல் என்பது பொது உடைமை, அதுவுமே நல்ல கருத்துள்ள படமாக இருந்தாலுமே அதுவுமே நிறையா ஒரு ஆப்போசிட் கருத்து இருக்கக்கூடிய ஒரு படமாக தான் இப்போ வந்து சொசைட்டியில் பேசுகிறாங்க. இப்போ ஜென்டில் உமன் இதுவுமே உமன் சென்ட்ரிக் அப்படிங்கிற ஒரு டாக் வருது இல்லை? இங்கே தமிழில் உங்களுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் எல்லாமே இருக்கும்போதும் நீங்கள் பண்ணுற படங்கள் எல்லாமே பெக்யுலரான ஸ்டோரிஸ் அப்படிங்கிறத தாண்டி சர்ச்சையான படங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களே யாருன்னா உங்களுக்கு? இல்லை, அப்படிலாம் இல்லை. இல்லை மேம், நானே அப்படி டேக் பண்ண விரும்பலை. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஒரு லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறப்ப அப்படி தான் இருக்குது. அந்த ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் நான் உங்கள்கிட்ட. இல்லை, எனக்கு என்கிட்ட வர்ற ஸ்டோரிஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. அதுதான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ஜென்டில் உமனாக இருக்கட்டும், ஜென்டில் உமனோட ஸ்டோரி அண்ட் கேரக்டர் கேட்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது. இப்போ காதல் என்பது பொது உடைமையாக இருக்கட்டும், அதுவும் எனக்கு எல்லாமே எனக்கு பிடிச்சது தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் ஓகே நம்ம இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணால் இதை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க, இல்லை அதை பற்றி நிறைய குரூப் டிஸ்கஷன்ஸ் நடக்கும், அப்படிலாம் நினச்சி எதுவும் பண்ணல. இப்போ எனக்கு பிடிக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும்தான் நான் யோசிப்பேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ அகைன் அதுக்குள்ளே கேட்குறேன்னு நினைக்காதீங்க. ஒரு பக்கம் செங்கேனி ஒரு கிளீஷேவாக ஒரு ட்ரெடிஷ்னல் ட்ரைப் அப்படிங்கிற ஒரு ரோல் இருந்தது. அதுக்கப்புறம் காதல் என்பது பொது உடைமை ஒரு சிட்டி ரோலாக இருந்தது. திரும்பவும் பார்த்தீங்கன்னா ஜென்டில் உமன். பட் இது ரெண்டையும் நான் வந்து ஒன்றா எடுக்கல. ஏன்னா இது ஜென்டில் உமன் வந்து பின்னாடி எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ஸோ திரும்ப அந்த ரோல் ஸ்வாப்பிங் இருக்குல்ல, எண்ட் ஆஃப் த டே நீங்கள் திரும்ப அந்த ட்ரெடிஷ்னலுக்குள்ளே வர ஒரு விஷயம். இந்த கதை கேட்டதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்லியாவோட ரோல் நீங்கள் கேட்டு பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் எதுக்கு இந்த ஒரு விஷயத்த நீங்கள் பண்ணீங்க அப்படின்ற ஒரு விஷயம்? ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அந்த பை லுக்ஸ் அந்த டீசரில் பார்க்குறப்ப அது நீங்கள் படம் பாருங்க, அந்த கேரக்டர் நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இல்லை அன்னைக்கு நான் தப்பாக கேட்டேன் அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஓ, அப்போ ஸ்வாப்பிங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குமா? ஏன்னா இந்த டீசர் பார்க்குற வரேன் பிரதர், நான் லைட்டாக டீகோட் பண்ண வரேன். என்ன அப்படின்னா,
அப்படின்னா ஓகே ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு ஹோம்லியாக இருக்கக்கூடிய பெண் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டியில் இருக்கக்கூடிய மாடர்ன் கல்ச்சரில் இருக்க ஒரு பக்கம். அப்பவே உங்களுக்கு உங்களோட மைண்ட்லயே வந்து ஓகே இப்போ இந்த லுக்ல இருக்கிற இப்போ என்னோட கேரக்டர் பேர் வந்து பூர்ணி. ஓகே அந்த கேரக்டர் இப்படிதான் இருப்பாங்க. ரொம்ப ஒரு ஹோம்லி இது அண்ட் லாஸ்லியா பண்ணா அண்ணாங்கிற கேரக்டர் வந்து கொஞ்சம் போல்டா இருப்பாங்க. இதுதானே உங்க மைண்ட் செட்ல இருக்கு. ஸோ அதுதான் சொல்றேன். பை லுக்ஸ் நம்ம வந்து பீப்புள் அவங்கள வந்து ஜட்ஜ் பண்றதுன்னு ஒன்று இருக்குல்ல. அது கண்டிப்பா இந்த படம் நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அது சேஞ்ச் ஆயிடும். ஸோ இந்த ஒரு ப்ராவப் சொல்லுவாங்களே டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அப்படின்னு சொல்லி அதை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறீங்களா? பட் அது சிச்சுவேஷன் மூலமா தான் நம்ம சொல்றோம். இல்ல அப்படி இருக்கிறதுனாலன்னு சொல்லல. பட் சிச்சுவேஷன்ஸ்னால வந்து இவங்களுக்கு இந்த இந்த 2 கேரக்டர்ஸுக்குமே வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ்லேயே ஒரு சேஞ்ச் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் படம் பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்கள். இந்த கேரக்டர் நான் பை லுக்ஸ் மட்டும் நீங்கள் இப்போ சொல்லியிருக்கீங்க. பட் அது நான் அதை எடுத்தது கரெக்டாக என்னோட இது கரெக்டாக இல்லையா இல்லை நான் லோஸ்லியாவோட கேரக்டர் பண்ணியிருக்கணும் நீங்கள் சொன்னீங்க. மேம் இல்லை பண்ணியிருக்கணும்னு சொல்லலை, இன்கேஸ் அந்த மாதிரி இருந்திருக்கணும். ஓகே பை லுக்ஸ் இல்லை இல்லை நீங்களே இந்த படம் பார்த்து நீங்கள் ஓகே கண்டிப்பாக அப்போ ஒரு 1 to 1 பண்ணுவோம். அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. ஓகே ஷுவர் மேம். ஒரு பக்கம் பிரதர் நீங்கள் இப்போ இந்த ஜென்டில் உமன் நான் முதலே சொல்லியிருந்தேன் இந்த கதை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இந்த கோர் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறத நான் கேட்க விரும்பலை. பட் இங்கே உமன் சென்ட்ரிக் அப்படின்ற ஒரு படங்கள் வர்றப்போ இதான் நான் உமன் சென்ட்ரிக்காக தான் பார்க்குறேன். நீங்கள் சோஷியல் ட்ராமான்னு ஒரு ப்ரீவியஸ் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, நான் பார்த்தேன். பட் இது ஒரு உமன் சென்ட்ரிக்காக நான் பார்க்குறப்போ மகளிர் மட்டும்லேருந்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே அருவி அறம் அது மாதிரியான படங்கள் எடுத்து வருவாங்க. நான் மகளிர் மட்டும்லேருந்தே எடுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கதையை எழுதும்போதோ நரேஷன் பண்ணும்போதோ இல்லை அவுட்டில் வேறு மாதிரி வரும்போதோ இது கண்டிப்பாக வேறு படங்களை சார்ந்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற மெனக்கடல்கள் இருக்கும்ல, அது எந்த அளவு இருந்தது உங்களுக்கு? இல்லை அந்த மாதிரி மெனக்கடல் எனக்கு இல்லவே இல்லை. அதே மாதிரி வேறு படம் மாதிரி இன்னொருத்தர் மாதிரி வரக்கூடாதுன்னு கண்டிப்பாக வந்து எனக்கு என்னோட சிக்னேச்சர் அந்த மாதிரி தான் வரும். டீ வந்து போடுற ஃபார்முலா சேமாக இருந்தாலும் போடுற ஆளுக்கு ஏற்ற மாதிரி டீ மாறும். அது மாதிரி படமும் வந்து நான் எடுக்கிற படம் மாதிரி வரும். நான் இன்னும் மகளிர் மட்டும் தாண்டி பின்னாடி அரங்கேற்றத்துக்குலாம் போயிட்டேன். அதோட ஸ்பேஸ் கூட நீங்கள் இருக்கும். அதனால் வந்து இந்த ரெஃபரன்ஸ்குள்ளே இருக்காது. நான் உமன் சென்ட்ரிக் பண்ணணுன்றது என்னோட திட்டமிடல் தான். நான் ரொம்ப டிசைட் பண்ணி முதல் படம் உமன் சென்ட்ரிக் படம் பண்ணணும்னு நினச்சி தான் பண்ணேன். இங்கே அனிமல் வருது, அர்ஜுன் ரெட்டி வருது, இது மாதிரி பாய்ஸோட ஆட்டிடியூட் பேசுகிற எவ்வளோ படங்கள் வருது. அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறமா கான்ட்ரவர்ஷியலாக மாறுது, சோஷியல் மீடியாவில் தான் கான்ட்ரவர்ஷியலாக மாறுது. ஆனால் இங்கே ஒரு உமன் சென்ட்ரிக் படம் எடுக்கும்போதோ அது இல்லை ஒரு பெண்ணோட சுதந்திரம் சார்ந்த ஒரு படம் எடுக்கும்போதோ ரிலீஸுக்கு முன்னாடியே அது வந்து நிறைய கான்ட்ரவர்சி உள்ளாது. Q&Aலே நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க. ஸோ எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்குது இங்கே ஒரு உமன் சென்ட்ரிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ இண்டிபெண்ட்டாக இருக்குது? ஆமாம், அது சுதந்திரம் நான் எடுத்துக்கிறது தானே, யாரும் எனக்கு கொடுக்குறது கிடையாதுல்ல. ஸோ வந்து எனக்கு அது ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு. சேலஞ்சஸ் பிரதர் அது கேட்க எனக்கு வந்து சேலஞ்சுன்னு நான் ஃபீல் பண்ணவே இல்லை. ஒரு உமன் சென்ட்ரிக் படம் இருந்தால் கஷ்டம் அப்படிலாம் இல்லவே இல்லை. நான் அந்த கதை பண்ணும்போது ஒரு முதல் பட இயக்குனருக்கு என்ன ஸ்கேல் கொடுப்பாங்கன்றது எனக்கு ஒரு கான்ஷியஸ் இருந்துச்சு. அந்த ஸ்கேலுக்கு எந்த ஆக்டர்ஸோட ஒர்க் பண்ணணுன்றது நான் டிசைட் பண்ணேன். என்ன டான் எடுக்கணும் எல்லாமே என்னோட டிசிஷன் தான் நினைக்கிறேன் நான். ஸோ வந்து அதனால் எனக்கு எதிர்பாராத வரது தான் சேலஞ்சஸில் எனக்கு அப்படி எதுவுமே எதிர்பாராமல் இது நடக்கவே இல்லை. திட்டமிட்டு தான் நடந்துச்சு எல்லாமே. சூப்பர் பிரதர். அஸ் ஆக்ட்ரஸ் அப்படிங்கிறத தாண்டி மேம் இந்த படத்தில் ஜென்டில் உமன் ஆக்ட்ரஸாக நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த உமன் சென்ட்ரிக் கதை அப்படின்றப்போ இது என்ன அளவு சேலஞ்சாக இருக்குது? இன்னைய சொசைட்டியில் உமன் சார்ந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுல என்ன சேலஞ்சு நீங்கள் பார்க்குறீங்க? மற்றவங்களோட மென்டாலிட்டி தான் அது. அதை தவிர எனக்கு அது சேலஞ்சிங்காக எதுவுமே தெரியல. இப்போது நீங்களே வந்து இந்த இன்டர்வியூவில் ஒரு 3-4 வாட்டி மினிமம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க உமன் சென்ட்ரிக். ஸோ அந்த தாட்டே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து இது நம்ம ஒரு மேல் சென்ட்ரிக் ஃபிலிம்ஸ்ன்னு நம்ம எப்போவுமே சொல்ல மாட்டோம். நான் இன்டர்வியூஸில் எல்லாமே நான் அது முன்னாடியும் நான் அது சொல்லிட்டேன். நம்ம வந்து மேல் டிரெக்டர்ஸ் நம்ம மேல் டிரெக்டர்ஸ்னு சொல்கிறது இல்லை. பட் ஃபீமேல் டிரெக்டர்ஸ்னு நம்ம அது அவங்க வந்து எவ்வளோ ப்ரூவ் பண்ணவங்களா இருந்தாலுமே வந்து நம்ம வந்து லேடி டிரெக்டர் இல்லை ஃபீமேல் டிரெக்டர் இல்லை லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறாங்க. அது அவங்களோட மென்டாலிட்டி. அதை தவிர அது சேஞ்ச் பண்ணணும், அந்த பர்செப்ஷன் மாறணும்னு தான் இருக்குது. அதை தவிர எனக்கு இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது இல்லை இந்த மாதிரி படங்கள் எடுத்துகிட்டு வர்றது அது சேலஞ்சிங் இல்லை. மற்ற படங்கள் மாதிரி தான் இதுவும். ஓகே 2 ஜோஷுவாவே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி 2 மேல் லீட் ஆக்டர்ஸ் பண்ணுற படங்கள் வந்து யாருமே அது ஒரு மெயில் சென்ட்ரிக் இல்லை 2 லீட் ஆக்டர்ஸ் நடிக்கிற படம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொஸ்டின்ஸே கேட்குறது இல்லை. பட் இதில் வந்து நானும் லோஸ்லியாக இருக்கிற படம்னா 2 ஃபீமேல் அவங்க வந்து லீடாக வச்சு நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற இது இருக்குல்ல. ஸோ அந்த மென்டாலிட்டி மாறணும். அதை தவிர வேற அதுதான் ஒரு சேலஞ்சு. நான் இப்போவுமே வந்து இந்த காலகட்டத்திலையுமே வந்து இப்போ திஸ் இஸ் 2025 கூட எல்லாருமே வந்து இது உமன் சென்ட்ரிக் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. அது இல்லாமல் எங்களையுமே வந்து ஓகே இதுவும் ஒரு படம் தான். இதில் 2 யூஸ்வலி நம்ம பார்க்குறது வந்து மேபி மெஜாரிட்டினா மெயில் சென்ட்ரிக் இல்லை நான் அப்படி சொல்கிறேன். ஸோ
அப்படிதான் இருக்கும். பட் அது இல்லாம இதுல வந்து ஃபீமேலா இருக்கிற 2 ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ அந்த டிஃபரன்ஸ் அது அது அப்படியே நீங்க பாருங்க. லைக் இதுவும் படம் தான், அதுவும் படம் தான். அது மட்டும்தான். அந்த மென்டாலிட்டி மாறணும். வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பிரதர் இது மாதிரி இப்போ மேம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, இந்த மேல் ஃபீமேல் அந்த சென்ட்ரிக்கே இருக்காது, எல்லாமே படமா பாருங்க, அதுல வர கருத்து எடுத்துக்கோங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த கருத்து எந்த அளவு வந்து உங்களுக்கு ஆப்ட் ஆகும்னு நினைக்கிறீங்க? அவன் சொல்கிற உடன்படுறேன், நான் உண்மையாக உடன்படுறேன். அவன் சொல்கிறது கரெக்டு தான். ஆமாம். ஏன்னா இப்போ தமிழ்ல இத்தனை வருடங்கள் வந்த படத்தை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். நம்ம ஒரு விசு ஐயாவோட ஒரு படமே சம்சாரம் அது மின்சாரம் சம்சாரம் பார்த்துருப்பீங்க. மின்சாரம் ஒரு இருக்கு. கோடு போட்டு வச்சிருப்பாரு, ஒய்ஃபை கடைசி வி வரைக்கும் சேகர் கண்ட்ரோலே படம் வச்சிருப்பாரு. ஆமாம் ஆமாம். கோதாவரி காஃபி குடுற அந்த சீனா இருக்கட்டும், ஒரு கட்டத்துல அவங்க வந்து அந்த கோட்டை தாண்டி போனதுனாலேயே அந்த பேச்சுவார்த்தையை உடையிற ஒரு விஷயம்லாம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான ஒரு படங்கள் வந்து அதெல்லாம் என்ன மாதிரியான ஜென்ரா இப்போ எடுத்துக்கிறது? அதே உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன மாதிரியான படமா நீங்க பார்ப்பீங்க? இல்லை ஆக்சுவலாக ஒன்று, ஒரு பெண்ணை வச்சு எடுக்கிறதுனாலேயே மட்டும் அது பெண் படம்னு ஆகிடாது. ஆக்சுவலாக அது என்ன கருத்து பேசுதுன்றது ரொம்ப முக்கியம். உமன் லீடாக இருக்கிறதுனால வந்து உமன் சென்ட்ரிக் படம். அது உமன் சென்ட்ரிக் ஏன் சொல்கிறேன்னா, லீடு வந்து உமனாக இருக்கிறதுனால. அது ஒன்றும் உமன் எம்பவர்மெண்ட் படம், பெண்ணையும் பேசுகிற படமும் கிடையாது. இப்போ இது 2 பெண்கள் வச்சதுனால அது பெண்ணிய படமும் கிடையாது. ஸோ படத்தோட கருத்தும் அது என்ன பேசுதுன்ற வச்சு தான் முடிவு பண்ணுமே தவிர, கேஷ் பண்ணுறதுனால மட்டுமே அது வந்து படமாக மாறிடாது. அது நான் முழுமையாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த ஒரு கிளாரிஃபிகேஷனை இந்த இன்டர்வியூவில் தான் நான் கேட்டு உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து இதுக்கான படம் கிடையாது அப்படின்னு. இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஒரு பக்கம் லிஜிமோ ஜோஸ் மாமா இருக்கட்டும், அதுக்கப்புறமா லாஸ்ட்லியா, அதுக்கப்புறம் ஹரிகிருஷ்ணன் பிரதர், ராஜீவ் காந்தி அவர் உள்ள நடிச்சிருக்காரு. இப்போ இந்த ஒரு கேஸ்ட் இவங்களை எதுக்கு செலக்ட் பண்ணீங்க பர்டிகுலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்? ஆக்சுவலாக இது ரொம்ப செல்ஃபிஷான ஒரு மைண்ட் செட்டு தான். நான் முதல் படம் கேட்குறேன், நான் நினச்ச மாதிரி எடுக்கணுன்றது ரொம்ப தெளிவாகவே நான் பிளான் பண்ணும்போது என்ன நம்புவாங்க, யார் நம்புவாங்கன்னு நான் நோக்கி போனேன். ஃபஸ்ட்டு லிஜோ கிட்ட போனேன், லிஜோ நம்பினாங்க. அடுத்து லாஸ்ட்லியா நம்பினாங்க. அப்படி தான் எல்லா கேஸ்டிங்கும் தோழருமே வந்து நான் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் இருக்குது, நான் பார்த்த காவல்துறை அதிகாரி மாதிரி ஒரு நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு பண்ணணும்னு கேட்டேன். அவர் வந்து நிறைய பேர் கூப்பிட்டு அவர் பண்ணாமல் இருந்தார். எனக்கோசம் வாங்க, ஒரு 4 நாள் 3 நாள் வாங்கன்னு சொல்லி அன்பின் அடிப்படையில் வந்தார் அவர். ஆக்சுவலாக அவர் ஆமாம் அப்படி தான் வந்து ஒரு சும்மா ஒரு ஒர்க் ஷாப் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பண்ணோம். எனக்கு மேம் ஒரு கேள்வி இருக்கு. இது என்ன டோன்ல கேட்கறதுன்னு தெரியல. இது கேட்டா என்ன டோன்ல கன்வே ஆகும்னு தெரியல. அடிப்பீங்களா? அது அந்த மாதிரி தான் எனக்கு கேட்டா கான்ட்ரோவர்சியா மாறிடுமா. எனக்கு எப்படி தோணுதுன்னா, மேம் வந்து பெக்யூலரா ஒரு மூவியும் செலக்ட் பண்ணி நடிக்கிறாங்க. ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல ஒரு ஹீரோவோட ஒரு டூயட்டு, ஒரு லவ் சீக்வன்ஸு, ஒரு பிரேக்கப் சீனு, அந்த மாதிரியான ஒரு படத்துல எதுக்கு லிஜோ இப்போ வரையும் தமிழ்ல நடிக்கல அப்படிங்கிற முதல் படம் தான் நடிச்சாங்க. அந்த சிவப்பு பச்சை சித்தார்த்தோட நடிச்சிருக்காங்க. லவர் பாய் சித்தார்த்தோடய நடிச்சிருக்காங்க. அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக சொல்கிறேன். அதில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரதர் அண்ட் சிஸ்டரோட இதெல்லாம் வந்துடும். அதை தாண்டி நான் கேட்குறேன். நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கிற அது எந்த மாதிரி சினிமா, நான் வந்து கமர்ஷியல் சினிமா இல்லை ஆர்ட் சினிமா அப்படி எதுவும் பிரித்து பார்க்குறதெல்லாம் இல்லை. எந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வந்தாலுமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி படங்கள் மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு நான் எங்கேயும் எந்த இன்டர்வியூஸ்லேயும் நான் சொல்லவே இல்லை. பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். அதில் வந்து இந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி அப்படிலாம் இல்லை. ஈவன் மலையாளத்தில் கூட நான் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். இது நம்மளதே கமர்ஷியல் ஃபிலிம் தான். தியேட்டருக்கு காசு கொடுத்து வாங்குற படம் எல்லாமே கமர்ஷியல் ஃபிலிம் தான். இப்போது நமக்கு இது ஒரு மைண்ட் செட்டு தான். இப்போ என்னன்னா, நான் அதுதான் முன்னாடி நான் சொல்கிறது வந்து, லிஜோ ஒரு மாதிரி பார்க்குறது, லாஸ்ட்டில் ஒரு மாதிரி சமூகம் பார்க்குறது. என்னன்னா லிஜோ என்னன்னா நீங்கள் வந்து ஹீரோட டூயிட் பண்ணி அந்த மாதிரி கதை தான் பண்ண போகிறாங்க அவங்க. நான் எங்கேயுமே சொல்ல அந்த மாதிரி கதை தான் பண்ணுவாங்க. பண்ண மாட்டேன். கதை வர்றது தானே. இப்போ தானே வந்திருக்காங்க. ஒரு 10 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மாதிரி ஏன் அதை பண்ணுற மாதிரி அப்படின்னா இப்போ தான் வந்திருக்காங்க. அது மாதிரி நானே ஒரு கதை சொன்னால் அவங்க பண்ண போகிறாங்க. இல்லை சொல்கிறேன், ஒரு 20 வருஷம் 30 வருஷம் அந்த மாதிரி சொல்கிறேன். இந்த படம் பார்த்து வெளியில் வரும்போது விமனையும் வந்து இண்டிவிஜுவல்ஸாக பார்க்குற மாதிரி ஒரு அந்த அளவுக்கு ஒரு சேஞ்ச் வந்துரும்னு நினைக்கிறேன். லைக் ஜஸ்ட் லைக் மென், அவங்கள மாதிரி தான் இவங்களும். நிறைய மலையாளம் ஃபிலிம்ஸ் இன்ஸ்பயர் பண்ண ஷார்ட்ஸ் மாதிரி இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவங்க சொன்னாங்க. அது உண்மை அந்த அளவு இருந்தது. பழக்கத்தில் இருக்கிறதுனால அப்படி இருக்கும். இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் வந்து மலையாள படங்கள் நிறைய பார்க்க ஆரம்பிச்சதுனால நீங்கள் மலையாள படம் மாதிரி இருக்காங்க. நீங்கள் ஒரு சில மலையாள படங்கள் ஹார்ட்கோர் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அங்கம்ல டேடிஸ் தான் தமிழ் படம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த முகங்கள் வந்து நமக்கு ஆதரவாக டெக்னீஷியனுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. எந்த ஒரு படமும் சிறப்பாக வரும். அப்படி இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்பேஸ் வந்தது காரணம் வந்து ஹரி தான். என்னோட இஷ்யூனா அப்போது தமிழ், அதுவும் நம்மளுக்கு வந்து நிறைய லெங்க்தி டைலாக்ஸ் இருக்கும்.